Hi friends, welcome to Indhu's kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு டேஸ்டான தக்காளி கடையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி சாதத்தோடலாம் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ இத செய்யறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பிரஷர் குக்கர்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டை முழுசாகவே சேர்த்துக்கிறேன். நீங்கள் கல் உரலில் ஒன்றும் பாதியமாக இடிச்சிட்டு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இது ரெண்டையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும், ரொம்ப நேரத்துக்கு கலர் மாறுற வரைக்கும் வதக்க வேண்டாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுன்னா போதும். நம்ம 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கோம், அதுக்கு 4 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் தாராளமாக சேர்த்தோம் அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்காக இந்த தக்காளி கடையலுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி நல்லாவே மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம மசாலா தூள் எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் 2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நீங்கள் குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம், இல்லைனா சாம்பார் தூள் இருந்ததுன்னா அது கூட சேர்த்துக்கலாம், ரெண்டுமே நல்லாயிருக்கும். இப்போ இது கூடவே கலருக்காக நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கப்புறமா இதில் ஒரு 2.5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் இது கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த டைமில் இந்த மாதிரி ஒரு மேஷர் வச்சோ இல்லைனா நார்மலான மத்து வச்சோ, அதுவும் இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு கரண்டி வச்சோ நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. நல்லா மசிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்த உடனே இதில் 1/2 கரண்டி அளவு இட்லி மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம நைட்டு அரைச்சிட்டு காலையில் புளிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மாவு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான மாவும் வேண்டாம், ரொம்ப புளிச்ச மாவும் சேர்க்க வேண்டாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இட்லி மாவு இல்லை அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவை ஒரு 1/4 கப் தண்ணியில் கரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் சேர்த்த உடனே உங்களுக்கு கொஞ்சம் திக்காகும், அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இப்போ இதெல்லாமே சேர்ந்து ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப டேஸ்டான தக்காளி கடையல் ரெடி ஆகிடுச்சு. இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி சாதத்தோடலாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்துஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.